நம்மால் கடைசியில் வாழ்க்கை என்னை கைவிட்டு விட்டது. ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸுங்கிற ஒரு வார்த்தைக்கு குறைஞ்சு போனது காரணமே வாட்ஸ்அப் தான். ஸ்டேட்டஸுங்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ நல்ல வார்த்தை, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கான் பாரியா இல்லை? இப்போ அவன் புலம்புறதுக்கு ஸ்டேட்டஸை வச்சுருக்கான். ஐ ஹேட் மை லைஃப். காலங்காலத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்டேட்டஸ் கருமம். இதை பார்த்து நான் எப்படி என் பொழப்பு உருப்பிடுனா அவனுக்கு அவனை இனிமேல் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டினா உன் நம்பரை பிளாக் பண்ணிடுவேன்னு அவன் சொல்கிறான். கோச்சுக்கிறான். என்ன நீ என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன் உணர்வை நீ புரிஞ்சுக்கணும், அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். உன் உணர்வை அடுத்தவன் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவர்கள்கிட்ட நீங்கள் சிம்பதி கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் மருந்து, உங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி, உங்களுக்கு நீங்கள் தான் கைடு, வேற யாருமே கிடையாது. பார்க்குறேன் அவன் போடுறான் ஐ ஹேட் மை லைஃப். உன்னை ஏதாவது ஒரு தத்துவம், எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ, 4 சென்டென்ஸ் அதை காப்பி பண்ணி வச்சுக்கிறது போட்டு சோகமாக. அன்றைக்கி ஒரு பொண்ணு பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ, அந்த பொண்ணு கண்ணில் இருந்து ரத்தமாக வருது. அதான் டிபி. நான் கேட்டேன், ஏன் ஐயா ஆப்ரேஷன் பண்ணியான்னு கேட்டேன். கண்ணில் கத்தி வச்சு குத்திக்கிட்டு அப்படியே போயிட்டாரா டாக்டர், ஏன் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குன்னு? இல்லை மகேஷ், என் வாழ்க்கையே நரகமாக இருக்கு சார். மறுபடியும் சொல்கிறேன் சார், நான் ஜெயிக்க பிறந்தவன். கண்டிப்பாக என்னால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் ஜெயிச்சு தான் என் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன். என்னோட குடும்பத்துக்கே நான் தான் ரோல் மாடல்னு எவன் மறுபடியும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கானோ அந்த மனிதன் நிச்சயம் ஒரு நாள் ஜெயித்தே தீருவான். இது வாழ்க்கையினுடைய சொல்லப்படாத விதி.